GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. சீக்கிரமா ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும், சீக்கிரமா உங்களை ஸ்க்ரீன்ல பார்க்கணும். நான் சரவணன் மீனாட்சியில் தான் பவித்ராவை பார்த்தேன். ஒரு மாதிரி எனக்கு சிஸ்டர் ஃபீல் தான். கம்பேக் வேற கேட்டிருக்காங்களே, எப்போ கம்பேக்? கம்பேக் கூடிய சீக்கிரம் வரணும் தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்துடுவேன். இப்போ இருந்த இந்த மதர்ஹுட் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறேன். நிஜமாவே நான் குண்டானது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் திரும்ப நடிக்க போகணுமா இல்லைனா இப்படியே இருந்துடவா அப்படிலாம் கூட நான் கேட்டிருக்கேன். அது எப்போ அவள் திருப்பி ஓகே நான் இனிமேல் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வெயிட்காக தான் வெயிட் பண்ணேன். இனிமேல் இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அது இங்கே பதிவு பண்ணுறேன். இப்போ நம்ம இனிமேல் டயட்டில் இருந்து நான் ஸ்ட்ரிக்டாக ரெடி ஆகிறேன், ஒர்க் அவுட்டுக்கு நான் வரேன். So we have some few ஒரு சர்ப்ரைஸ் பைட்ஸ் உங்களுக்காக இருக்கு. ஸோ யார் என்னன்னு எல்இடியில் பார்த்துடலாம். உங்களை வந்து இந்த இடத்துல பார்க்கறதுக்கு எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நீங்க ஒரு ஃபேமிலியா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஹாப்பி ஃபேஸ் ஆஃப் காயத்ரியை பார்க்கறதுக்கு உங்களை எப்படி ஃபர்ஸ்ட் தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கே இது தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோஸ் ஏதோ ஒரு ஆடிஷனுக்காக நானும் அம்மாவும் அங்கே போயிட்டு இருந்தோம். நீங்க வந்து கலைஞர் டிவில ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோவில்ல வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்ப செம்மையா, இப்போ அழகா தான் இருக்கீங்க, பட் சொல்றேன் அப்போ வந்து அந்த மாதிரி நான் டிவிலேயே பார்த்து ஒருத்தவங்களும் நேர்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தேன். அழகா நீட்டா ஒரு மாதிரி ரெடி ஆகி பெரிய பொட்டுலாம் வச்சு நீங்க வந்து ஏதோ நடிச்சிட்டு இருந்தீங்க சீரியல். அப்போ நானும் அம்மாவும் பேசிக்கிறோம், உங்களுக்கு தெரியுமா நம்ம அந்த சீரியலை பார்ப்போம்ல, நேர்ல இன்னும் அழகா இருக்காங்களா, அந்த மாதிரி உங்களை பத்தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நானும் அம்மாவும் பேசிக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா உங்க கூட நான் நடிக்கிறேன் சரவணன் மீனாட்சியில. ஐயோ இவங்களை நம்ம அப்படி பார்த்தோமே, இப்ப நம்மளோட இவங்க நடிக்கிறோமே, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா உங்க மனசுல என்ன தோணுதோ அப்படி பேசிடுவீங்க. அதனாலயே என்னமோ நீங்களும் நானும் கொஞ்சம் சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் நான் என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, நீங்க சீக்கிரமா ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும், சீக்கிரமா உங்களை ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து கண்டிப்பா எல்லார் மாதிரியும் எனக்கும் இருக்கு. அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ. கீப் ராக்கிங். இன்னும் நீங்க நிறைய விஷயம் பண்ணணும். கண்டிப்பா நான் உங்க கூடவே இருப்பேன். அண்ட் லவ் யூ சோ மச், மிஸ் யூ சோ மச். இது வரைக்கும் எங்கிட்டே அவள் சொன்னதே இல்லை இந்த மாதிரி என்ன ஃபஸ்ட் டைம் எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு. நாங்கள் சரவணன் மீனாட்சியில் தான் பார்த்துருக்கேன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஏதோ ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துருக்கா. நான் சரவணன் மீனாட்சியில் தான் பவித்ராவை பார்த்தேன். ஒரு மாதிரி எனக்கு சிஸ்டர் ஃபீல் தான். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டு. அவள் இன்றைக்கி இந்த லெவல் வந்திருக்கா அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆடிஷன் போய் ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இது பண்ணி இப்போ ஹீரோயினாக பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வீடுமே ரொம்ப நல்லா பார்த்துப்பா. அவங்க அம்மா பாட்டி தம்பி யாருமே விட்டு கொடுக்க மாட்டா, எல்லாருமே அவள் நல்லா பார்த்துப்பா. ஸோ அதெல்லாம் எனக்கு அந்த குணம்லாம் அவகிட்ட ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி பைத்தியம் தான், நானும் வந்து பைத்தியன்ற மாதிரி. அதனால ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கரெக்ட் ஆகிட்டோம். என்ன இது நல்லா ஆரம்பிச்சு, நாங்களாம் ஒரு பைத்தியம் அப்படிதான் இருப்போம். இது வேற கேட்டிருக்காங்களே, கம்பேக் வேற கேட்டிருக்காங்களே, எப்போ கம்பேக்? கம்பேக் கூடிய சீக்கிரம் வரணும் தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்துடுவேன். ஸோ அதை பற்றி பேசும்போது வந்து ஐ திங்க் ஒரு ஆக்டர் அப்படின்னா ஒரு பக்கம் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு வரும்போது லுக்ஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மதர் ஆயிட்டீங்க. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் வெயிட் போட்டு கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ஃபேஸில் வந்து இருக்கும்போது எப்போது ஐயோ நம்ம திருப்பி ஆக்ட் பண்ண போகணுமே, நம்ம வந்து வில் ஐ கெட் பேக் டு மை ஒரிஜினல் ஷேப், இல்லை இப்படியே இருந்துருமா அப்படிங்கிற டென்ஷன் பயங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கா? அப்படி இருந்ததில்ல. பட் நான் இப்போ இருந்த இந்த மதர்ஹுட் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறேன். நிஜமாவே நான் குண்டானது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் திரும்ப நடிக்க போகணுமா இல்லைனா இப்படியே இருந்துடவா அப்படிலாம் கூட நான் கேட்டிருக்கேன். நல்லா இருக்குல்ல, எனக்கு ஒரு மாதிரி இது நல்லா இருக்குங்க, பிடிச்சிருக்குங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் கண்டிப்பாக நம்ம கெரியர் ப்ரொஃபஷ்னல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். கம்பேக் கொடுப்பேன். அதாவது வேற என்ன சொல்லணும் அப்படின்னா, என்ன அவரை பாக்குறீங்க ப்ரோ? இப்போ இவரா தடுக்கிறாரா, காயத்ரி நடிப்பை இவரா தடுக்கிறாரா, அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை நான் இந்த மாதிரி குண்டா இருக்கிறது, குண்டா ஆனது இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படிலாம் கேட்டிருக்கேன் நான் அவர்கிட்ட. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். ஐ திங்க் அண்ட் இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது இன்ஸ்பைரிங்கான விஷயமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இந்த கல்யாணம் ஆக்டர்ஸாக இருக்கிறவங்க கல்யாணம்
பண்ணுறதுக்கு, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பயப்படுறதே வந்து நம்ம பழைய மாதிரி இருக்க முடியாது, நம்ம பாடி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காதோ அப்படிங்கிறது தான். அதே நீங்கள் வந்து செரிஷ் பண்ணிட்டு அழகாக வந்து இருக்கிறத பார்க்கும்போது ஐ திங்க் சூப்பரான ஒரு விஷயமா தான். மதர்ஹுட் அதெல்லாம் வந்து அந்த மொமெண்ட் தான், அதெல்லாம் அப்பப்போ என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக வெயிட் வந்து நம்ம குறைச்சல, அது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 2 மாதம் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே குறைஞ்சிரும், டயட் ஃபாலோ பண்ணால் குறைஞ்சிரும். பட் அந்த குழந்தை ஃபேமிலி இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ அதெல்லாம் பண்ணாதான் அது இருக்கும் நம்ம கூட எப்போவுமே. ஸோ நான் அதுதான் மெயின் எனக்கு. அண்ட் பிரதர், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இவங்க இப்போ கேட்ட மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல, அவங்க ஒரு கம்பேக் கொடுக்கணும், திரும்ப நடிக்கணும். அப்போ உங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் இல்லை டெசிஷன் எப்படி போயிருக்கும்? இல்லைன்னா நீங்கள் ஒரு பாப்பா பிளான் பண்ணுறோன்னா சொல்லியிருப்பாங்கல்ல, ஓகே இந்த ஏஜ்க்கு அப்புறம் நீங்கள் திரும்ப போகலாம், இல்லை பாப்பாவை பார்த்துக்கணும், மேபி அந்த குழந்தைகிட்ட இருக்க அந்த அட்டாச்மெண்ட் பல மாதிரி யோசிக்க வைக்கலாம். திரும்ப நம்ம போதுமா, இந்த ஒரு மதர்ஹுட்டே சூப்பராக இருக்குன்னு. ஸோ இந்த குழப்பங்களுக்கு நடுவில் என்ன மாதிரியான ஒரு டிசிஷன் நீங்கள் 2 பேரும் எடுப்பீங்க? சிம்பிள். காயத்ரியோட கரியர் வந்து ஐ வில் டெஃபினெட்லி நாட் டெல் நோ. பிகாஸ் அது வந்து நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் தேடி கஷ்டப்படுறாங்க. இந்த ஸ்கில் இவங்களுக்கு இருக்கிறதுனால கலைத்தாயோட அந்த பிளெஸிங்ஸ் இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு நம்ம யாரும் கிடையாது. ஸோ அதனால் ஐ வில் டெஃபினெட்லி நாட் டெல் நோ. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி டிட் வி டிஸ்கஸ் அண்ட் டிசைட், இது வந்து காயத்ரியோட டெசிஷன் தான். நம்ம வில் கோ ஃபார் அ பேபி அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி தான் ஷீ செட் மீ அண்ட் ஐ செட் ஓகே. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பி போக வேண்டாம் அப்படிங்கிறது, இல்லை வந்து திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் செரிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது அவள் கால் தான். அது எப்போ அவள் திருப்பி ஓகே நான் இனிமேல் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வெயிட்காக தான் வெயிட் பண்ணேன். இனிமேல் இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அது இங்கே பதிவு பண்ணுறேன். அது எப்படின்னா, இப்போ நம்ம இனிமேல் டயட்லேருந்து நான் ஸ்ட்ரிக்டாக ரெடி ஆகிறேன், ஒர்க் அவுட்டுக்கு நான் வரேன், நம்ம கிளாஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறோம், திருப்பி நான் ஒரு கம்பேக் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கா. இதை வந்து இந்த இடத்துல சபதமாக உறுதியாக அப்படி எடுத்து ஒரு தடவை சொல்லிட்டேன்னா பதிவு வச்சு ஆகணுமா, கையெழுத்து வாங்கிக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஷீல் பி பேக். சூப்பர் ஸ்வீட். எஸ், அடுத்த பைட். ஹாய் காயு, எப்படி இருக்கு? நான் ஆக்சுவலாக நேரில் வந்து உன்னை எனக்கு க்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷூட்டிங்னால என்னால் வர முடியல. ஸோ ஐ டோன்ட் நோ எந்த மொமெண்ட்டில் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் அண்ட் இன்னசென்ட் சோல்ஸ் ஐ ஹவ் எவர் மெட் இன் மை லைஃப் அப்படின்னா அது காயு தான். அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் ரொம்ப செரிஷ் பண்ணுவேன் அவள் கூட இருந்த மொமெண்ட்ஸ். அண்ட் நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணப்போ அந்த ப்ராஜெக்டில் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது இருந்த ஃபன் மொமெண்ட்ஸ் அண்ட் மெமரிஸ் இதெல்லாமே நான் அப்பப்போ யோசிச்சு பார்ப்பேன். அண்ட் இட்ஸ் லைக் ஒரு 2 மாதம் 3 மாதம் பேசலைன்னா கூட திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாலும் வில் நாட் ஃபீல் எனி வியர்ட்னஸ், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எப்போவுமே வந்து ஒரு ரொம்ப லவ்விங்கான ஒரு க்யூட்டான ஒரு சோல் காயு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் உனக்கு எந்த மாதிரி ஃப்ரெண்ட் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னு அங்கே இருக்கவங்களுக்கு சொல்லு. ஐ லவ் யூ ஸோ மச், டேக் கேர் அண்ட் எப்பவுமே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கும். ஸ்வீட் ஸ்வீட். ஸோ ஆக்சுவலி இவங்க நிறைய பேருக்கு வந்து இவங்க உங்க சிஸ்டர் அப்படின்ற ஒரு பயங்கரமா வந்து ரெஜிஸ்டர் நிறைய பேர் என்ன வெளியில் கூட கேட்டிருக்காங்க உங்க சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே ரொம்ப கம்மி டைமில் நான் இவ்வளோ க்ளோஸ் ஆனது, நான் யாரு கூடயுமே க்ளோஸ் ஆகவே மாட்டேன். எனக்கு இருக்க ரொம்ப ஒரு 4-5 ஃப்ரெண்டில் இவ தான் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி போல்டான ஒரு பொண்ணு. அவ கூட இருக்கும்போதே ஒரு மாதிரி ஜாலியாக பாசிட்டிவாக இருக்கும். நான் எப்பவுமே ஜாலியாக சிரிச்சிட்டு ஃபன்னாக அந்த மாதிரி தான் இருப்பேன். இவள் டக்குன்னு யாரோட பேச மாட்டா, பட் எங்க கூட நல்லா கனெக்ட் ஆகிட்டா. எந்த ஒரு கஷ்டம் எப்படி இருந்தாலும் ஜான் அப்படின்னு ஃபோன் அடிச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கும் அவகிட்ட பேசினாலே. ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்டையும் தாண்டி இன்னும் வேறு எது இருந்தாலும் சொல்லலாம். ஜான் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தங்களை நினைக்கிறேன், அது ஜான் ஒருத்தி. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்கிறீங்களா? லைக் ஒரு மோமெண்ட்டில் வந்து யூ ரியலி ஃபெல்ட் ஓகே நம்ம நிஜமாவே ஒருத்தங்களை நம்ம லைஃப்பில் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்களேன், ஏதாவது எடுத்து கொடுங்களேன் ப்ளீஸ். இல்ல புரியல, ஏதாச்சும் பொருளா விழுந்துச்சு எடுத்து கொடுங்கன்னு. எங்க உங்களுக்கு ஞாபகம் வரத சொல்லுங்க. இல்லை ஒன்று சொல்லவா, நான் ஒரு தடவை வந்து ஒரு பொசசிவாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன் இவங்க 2 பேருக்கு நடுவில். அநியாயம் பண்ணுறடி நீ, என்னமோ ஒரு லவ்வர்ஸ் பேசிக்கிற மாதிரி 2 பேரும் அப்படி பிச்சு 2 பேர் ஓவராக பண்ணிட்டு திடுறீங்க. அவங்களுக்கும் எப்படின்னாக்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா என் ரூம்குள்ளே வரும்பொழுது அவங்களுக்கு நான் உள்ளார இருந்தேன் அப்படின்னா அந்த கேரு 2 பேர் நீங்க லவ்வர்ஸ் அப்படின்னு கூட கேட்டாரு. அந்த ஆட்டிடியூட்ல இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸு.
அப்படியே அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி தான் இணை பிரியாமல் அப்படியே ஒட்டி பிரிஞ்சு அவங்களும் அப்படியே பார்த்த உடனே கிளம்பும்போது டே இதெல்லாம் ஓவராக இருக்கடா கிளம்புங்கடா போகும்போதெல்லாம் அழுவுற மூமெண்ட்ஸ் நடக்குமா, எமோஷனல் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிளம்பி போயிட்டு திருப்பி வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. ஏய் சரிம்மா எங்கம்மா வருவாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி. டக்குன்னு அவன் கூப்பிட்டா ஃபோன் பண்ணால் வந்துடுவா. ஆக்சுவலி வந்திருப்பா, ஷூட்னால தான் அவளால் ஆமா, வர முடியாமல் சொல்லியிருந்தாங்க. போயிடுச்சு. சூப்பர். ஓகே. இப்போ அப்படியே வந்து லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் நடக்குது, குழந்தை பிறக்குது, ஒரு ஃபேஸை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கு நடுவில் வந்து இந்த பொண்ணு பார்க்குற மோமெண்ட்டை பற்றி நாங்கள் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அது மாதிரி நான் எதாவது நடந்ததா? பொண்ணு பார்க்க போனீங்களா? டெஃபினட்டாக நான் வந்து வீட்டில் சொன்னேன். ஆமாம், நான் வீட்டில் சொன்னது என்ன அப்படின்னா, நான் வந்து கம்பல்சரியாக வந்து பொண்ணு பார்க்கணும், எல்லா ஃபார்மாலிட்டிஸ் இருக்கணும். இது லவ் மேரேஜுங்கிறதுக்காக எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. பொண்ணு பார்க்க போகணும், அவங்க அதுக்கு வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வரணும்ல, அது நடக்கணும், எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நடக்கணும்னு ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அண்ட் அது எல்லாமே நடந்துச்சு. என்ன ஏதா மிரட்டி சூப்பர் விஷயம்லாம் நடந்துச்சு. அப்படியே வாங்க ஃப்ளோவில் நல்லா இருக்கும். சொல்லுங்க என்ன நடந்தது, என்னெல்லாம் கேட்டு அவங்கள வந்து படுத்துனீங்க அன்னைக்கு? நீங்களே சொல்லுங்க. நீங்கள் தானே பொண்ணை பார்க்க வந்தீங்க, நீங்கள் தான் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். உங்களை எப்படி தானே பார்க்க இருந்துச்சு? வந்து ஆமா, உங்களை என்ன மாப்பிள்ளை வந்து விஷயங்கள் பார்க்க நடந்தது வந்தாரு, நீ அன்னைக்கு? எப்படிலாம் ரெடியான அதெல்லாம் சொல்லு. என்ன எனக்கு புரியல. இப்போ ஏதோ இவங்களை பொண்ணு பார்க்க வந்த மாதிரி அடிக்கடி இப்படி வைக்கப்படுறீங்களே. வாட் இஸ் திஸ் காயுமா? இல்லை, அப்போ வெக்கம்லாம் ஒன்றும் வரலையே. இப்போ வருதே ரொம்ப. இப்போதான் நினைக்க வச்சு அப்படி பொண்ணெல்லாம் பார்த்துருக்கோமே அப்படின்ட்டு. எப்படிலாம் ரெடி ஆனீங்க? இல்லை, புதுசாக புடவெல்லாம் அப்போ தான் கட்டினனே. அதுக்காக புடவெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து ப்ளவுஸ் வந்து அப்போ குட்டி கை வச்சு ப்ளவுஸ் வச்சுட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அப்படியே தலை குனிஞ்சிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணேன். அந்த ஒரே ஒரு நாள் குனிஞ்ச தலை தான். பரவாயில்ல, தலை நிமிர்ந்து நடக்கணும். அப்படியே குனிஞ்சிட்டு காஃபிலாம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். காஃபிலாம் கொடுத்துட்டு ஓரமாக போய் நின்றுட்டேன். படத்தில் காமிச்ச மாதிரியே பண்ணேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக பொண்ணு பார்க்குற இதில் வந்து நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா இவங்க வந்து படத்தில் பார்த்ததை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இல்லை, கோயிங் ஃபர்தர் ஒன்று சொல்கிறோம். இப்போ பொண்ணு பார்த்தோமா, அடுத்து வந்து கம்பல்சரி மாப்பிள்ளை வீடு பார்க்க வரணும். இவங்க ஒரு டீமாக வந்தாங்க. ஏன்னா இங்கே நாங்களாம் ஒரு வண்டி கட்டிட்டு வந்த மாதிரி அவங்களும் ஒரு இதுக்கு வந்தாங்க. நான் கல்யாணம் வரல, பொண்ணு வரல. ஏன் வரக்கூடாதுல்ல? அப்படியா? ஆமாம்மா, என்னம்மா உனக்கு இல்லை கொஞ்சம் லைட்டாக அப்படியே ட்வீக் பண்ணி இது லவ் மேரேஜ் தானே, சரி பொண்ணு வரட்டுமே அப்படின்னு அதெல்லாம் மாற்ற மாட்டீங்க? ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த பேஸே எப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை இந்த மறுவீடு கூட்டிகிட்டு வந்துட்டு பொண்ணை வந்து எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போகிறோம். இவங்கெல்லாம் வந்து ஒரு பிளான், அதாவது வீட்டில் நம்ம போனதுக்கப்புறம் அவங்க நம்ம நினைப்பு இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை லூட் பண்ணணுமா. ஓகே, எடுத்துகிட்டு வந்துடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் எடுக்கிறீங்கன்ட்டு எல்லாம் எங்கள் பெரியம்மா எல்லாம் ஆளுக்கு ஒரு எல்லாம் பண்ணிக்கலான்ட்டு கடைசியில் ஆளுக்கு ஒன்று எடுப்போமா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நான் எடுத்துட்டேன் அப்படின்னு வண்டியில் போகிறோம். காயத்ரிக்கு சொல்லலை, ஏன்னா அவள் ஏதாச்சும் இது பண்ணிடுவான்ட்டு. ஃபஸ்ட்டு வீட்டோட ரிமோட், ஏன்னா டிவி ரிமோட் இல்லைன்னா அது ரொம்ப கை உடைஞ்ச மாதிரி இருக்குமா, அதனால் அது எடுக்கணும். கெடிகாரத்தை எடுக்க சொல்லுவாங்க, ஏன்னா கெடிகாரம் யூஸ்வலாக பார்ப்பாங்க அந்த காலத்துலலாம். கெடிகாரம் எங்கேப்பா அப்படின்னோம்னா அந்த மாதிரி. ஓகேவா, இவங்க அண்ணனோட ஃபோன் எடுத்தது தான் வந்து ஹைலைட்டிங். ஆமாம், என்ன ஆகிப்போச்சு, நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நான் அழலாம் இல்லை, எங்கள் அண்ணன் பயங்கரமாக அழுதுட்டு இருந்தான். அழுகல, அவனுக்கு கேட்க முடியல, எங்கடா மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அழுகிற ஸ்டேஜில் தான் இருந்தான். சரி நான் போகிறதுக்காக அழுகுறோம் போல, நான் கூட அம்மா ஏமா அவன் ஃபீல் பண்ணுறான் அப்படிலாம் நினச்சிட்டு ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வருது. இவர் சொன்னார், நான் தான் ஒன்று எடுத்து கொடுத்தேன். அம்மா இந்தா. எனக்கே ஷாக்கிங் தான். நான் ஒன்று எடுத்திருக்கேன் டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கேன். வேன்ல ஏறணும்னு ஆளாளுக்கு ஒன்று, ஆடா பாவீங்களா என் வீட்டு பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு அது ஹைலைட்டே அவனோட இது. அவன் அதுக்காக வந்து வாங்கணும் அப்படிலாம் வம்பு பண்ணி. ஸோ அது மாதிரி அவங்க அண்ணன் வந்து நீங்கள் கல்யாணம் ஆகி போகிறதுக்கு அழலை, ஃபோன் போயிடுச்சேன்னு அழுதுட்டு வருத்தப்பட்டு இருந்திருக்காரு. வெரி குட். குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி